குட் மார்னிங் கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட கோதுமை மாவுலேருந்து எப்படி சப்பாத்தி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம சுவை ஃபுட்ஸில் உள்ள மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு ப்ளஸ் வாட்டர் தண்ணி ரெண்டுமே கலந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். சப்பாத்தி பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இதை வந்து 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். வைக்க முடியல, தேவைப்படலை அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து நம்ம எடுத்து நம்ம மேக் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த விதமான சோடா உப்பு ப்ளஸ் மைதா மாவு எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் சப்பாத்தி மாவை. அதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு மேக் பண்ணுறோம். சப்பாத்தி இடத்துல வச்சு சப்பாத்தி மாவு மேக் பண்ணுறோம். மேக் பண்ண சப்பாத்தியை வந்து நம்ம சாதாரணமான ஃப்ளேமில், அதாவது ஃப்ளேம் கம்மியாக வச்சு நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அப்போ தான் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து கடாயை வச்சுக்கிறோம். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வைக்கிறோம். அதில் வந்து நம்ம சப்பாத்தி வந்து மேக் பண்ண சப்பாத்தி வந்து நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு மேக் பண்ணும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சமைச்ச சப்பாத்தியை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அது வந்து கடலை குருமா அப்படி இல்லைனா சிக்கன் குழம்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எந்த கலப்படமும் இல்லை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.